ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீராஜ் சேனல் ஜூஸ் கைசானில் எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன இது? படுவாரி இன்னும் தொங்கிருந்தாங்கறியா? எப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நீ என்ன விட வேகமா போகக்கூடிய. சுகுரு எங்க போனா? அதனால நீ போய் ரேகாவுக்கு உதவி பண்ணு. ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. தனியா என்ன பண்றது? இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். குரோயை நம்ம எதிரிங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு நான் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். அப்ப அவங்க அடுத்த மூவ் குரோய்க்கு பதிலா ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு தான் கேட்பாங்க. பதிலா அமனாயை ட்ரை பண்ணலாமன்ற மாதிரி. நம்ம அமனாயை கொல்லலைன்னா குரோயை கொன்றவன்னு சொல்லுவாங்க. அமனாய் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இதுல நம்ம கைதான் ஓங்கி இருக்கும்னு நம்புறேன். டீலுக்கான லொகேஷன் அவங்க டிசைட் பண்ற வரைக்கும் இதை சமாளிக்க ஏதாவது ஒரு வழியை நம்ம தேடுவோம். இப்ப அமனாயை நம்ம ஜுஜுட்சு ஹைக்கே கூட்டிட்டு போயிருவோம். ஷோகோவியோ இல்ல வேற யாராவது ஒருத்தர் அமனாய் எதுவா இருந்தாலும் சரி, நானே கூட வரேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரல. என்ன இவ்ளோ பணத்துக்கு அப்புறமா நம்பிக்கை இல்லன்னு சொல்றா? நான் தெங்கன் கூட சேரறதுக்கு முன்னாடி குரோயை எங்க கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சுன்னு அப்போ அவகிட்ட சொல்லாம போன மாதிரி ஆயிடும். கடைசி ஆசை பண்ணிதான். அடுத்து நம்ம கூடி சீக்கிரம் நம்மள கான்டாக்ட் பண்ண பாப்பான். நம்ம நினைச்சதை விட அவங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால கவனம் வேணும். இந்த நேரத்துல உன்னை கூட வச்சுட்டு போனா குரோயை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவோம். சரிதான் சொல்ல போறா. இதுக்கு சம்மதம். வாங்க போலாம். இதுக்கு நடுவுல நீ பயந்து வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா உன்னை கண்டுக்க கூட மாட்டோம். இதுக்கும் சம்மதமா? இனிமேல் தான் கொடூரமா இருக்கும். என்ன பீச்சில் விளையாடுறீங்க? என்ன நடக்குதுங்க? எந்த மந்திரமும் போட தெரியாத அந்த ஸ்டார் குரூப் கிட்ட மாட்டிக்கணும். நினைச்சாலே வெக்கமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காதப்ப உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்குமா என்ன? ஏன்னா கியூ வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எப்படி என்ன தூக்கிட்டு வந்தாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, நீங்க இங்க பிளேன்லயா வந்தீங்க? ஏதோ பிரச்சனை வரலையே? யாரும் அட்டாக் பண்ணல? சத்தோருக்கு நல்ல பார்வை இருக்கு. அதான் டேக் ஆஃப்க்கு முன்னாடி எல்லா பேசஞ்சர்ஸையும் ஸ்டாஃப்ஸையும் கவனிச்சோம். சொல்ல போனா பிளேனுக்கு வெளியே கூட கண்காணிச்சோம். பறக்கும் போது துணையா இருக்குமேனு என்னோட ஆன்மாவை பயன்படுத்தினேன். தரையில டிராவல் பண்றதை விட இது பரவாயில்ல. இருந்தாலும் என் கேள்வி எல்லாம், இந்த டீல முடிக்க அவங்க எதுக்காக ஒகினாவாவை சூஸ் பண்ணாங்க? எல்லாம் நேரத்தை கடத்துறதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிக்கோவை கொல்ல முடியலனாலும் அமாவாசை வரைக்கும் நேரத்தை கடத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா டிரான்ஸ்போர்டேஷனே இல்லாத ஒரு இடத்தை தான் அவங்க சூஸ் பண்ணணும். ஒருவேளை அவங்க ஏர்போர்ட்டை ஹைஜாக் பண்ண போறாங்களா? வாய்ப்பு இருக்குதான், ஆனா இதையும் பாத்துக்கலாம். ஏன்னா அங்க நாம மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான மிஷனா இது. இவ்வளவு ஆபத்து இருக்கும்போது உன்னையே அனுப்பி வச்சிருக்கணும். எனக்கு ஒரே குஷியா இருக்குது. நான் எந்த அளவுக்கு திறமைசாலின்னு கெத்தவுக்கு தெரியணும். அது மட்டுமா, நம்ம சீனியர்ஸ் ஒரு பொண்ணை காப்பாத்த உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் நாமளும் முழுசா முயற்சி பண்ணணும். மழையோ புயலோ வந்து ஏர்போர்ட் மட்டும் ஷட் டவுன் ஆச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சது.
சஜஸ்ட் பண்ணது சத்தோரு தானே? சரி ரீகோ போகிறப்போ கடைசியாக சந்தோஷமானு போட்டேன். இப்படி பண்ணலாம். சரி, நேரம் ஆயிட்டே போகுது. சத்தோரு, வா கிளம்பலாம். என்ன அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? ஐயோ சுகுரு சரி விடு, நாளைக்கு கிளம்பலாம். ஏன்டா? இப்ப கிளைமேட் இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. அதோட டோக்கியோவை விட ஒகினாவால கர்ஸ் யூசர்ஸ் கம்மியா இருக்காங்க. விளையாடாத, கொஞ்சமாவது சீரியஸா இரு சத்தோரு. நம்ம பாதி தூரத்துல இருக்கும்போது ஒருவேளை இந்த பவுண்டரி டைம் முடிஞ்சு போச்சுன்னா? ரொம்ப அழகா இருக்கு. சத்தோரு, நீ நேத்துல இருந்து உன் டெக்னிக்கை விடுவிக்கவே இல்லை, தூங்கவும் இல்லை. இன்னைக்கும் தூங்காம இருந்தனா ஆபத்து தான். அதனாலதான் ஜுஜுட்சு ஹைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றேன். அந்த பொண்ணுக்காக கவலைப்படாத நண்பா, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். தூங்காம மொமோதெட்சு கேம முடிச்சதை விட இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. கூடதான் நீ இருக்கே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? ஏன்னா லைஃபே அவ்வளோதான்றப்போ இறக்கம் காட்டுறாரு. நனாமி, அவங்க இன்னொரு நாள் அங்க தங்க போறாங்களா? எதுவும் ஆயிருக்கும்னு நினைக்கிறியா? நனாமியா அது? நான் யாரோ நினச்சி பார்த்துனேறேன். ஐயோ கவனிக்கல. வந்துட்டாங்களா? நல்ல வேலை, நாம தப்பிச்சிட்டோம். டேக்ரி ஜுஜுட்சு ஹையோட பேரியருக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான். சத்தோரு, இதோட நம்ம வேலை முடிஞ்சது. இனிமே என் வாழ்க்கையில என்னைக்கும் யாருக்கும் பேபிசிட் பண்ண மாட்டேன். ஐயா ஏய் வரவா பூஜோ எப்படி தொட முடியும்? இப்பதான் நாங்க ஜுஜுட்சு ஹையோட அவன்தான். இதுக்கு முன்ன நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோமா? அதெல்லாம் கேட்காத, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஞாபக சக்தி கம்மி. அடப்பாவி. பூஜோவே அவனால் அட்டாக் பண்ண முடியுதா? 6 வயசோட கூஜாயனத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துருக்காரு அவரு. பூஜோவோட பெரியவனாக. அதுக்கு முன்னும் அதுக்கப்புறமும் நான் ஒருத்தன் பின்னாடி இருக்கேங்கிறத யாரும் கவனிச்சதே இல்லை. அதனாலதான் அவனை டயர்டாகுன. அவன் உணர்வுகள் மங்குற வரைக்கும் காத்திருந்தேன். 3 நாளாக அவனை அதை பண்ணி வீக் பண்ணியிருக்கான். சத்தோரு, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் டெக்னிக்கால தடுக்க முடியாம போனாலும் யாகன்ஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. Heal ஆயிடுமா? என் பலத்தை அதிகரிச்சு பெரிய பாதிப்பாக்காம நான் தடுத்துட்டேன். ஊசில நூல் குத்த மாதிரி சின்னதா ஒரு காயத்தோட தப்பிக்க முடிஞ்சது. சின்னதா அந்த பக்கம் புடச்சின்னு வந்துச்சு. அவனே தான் முக்கியம். அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். குரோய் சுகுரு, உடனே இவளை தென்கன் கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துருங்க. கிட்ட நெருங்க முடியாதுன்னு 3 நாளாக வீக் பண்ணி கிட்ட வந்திருக்காரு ஐயா. பிளான் பக்கா. கொஞ்சம் கவனமா இரு, சரியா? வாங்க போலாம். சரி. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? இது என்ன கொத்தன பிளேட விட ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அந்த சபிக்கப்பட்ட ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு? இவன் கொஞ்சம் மர்மமான ஆளதாக்கி இருக்கான். அந்த ஸ்டார் பிளாஸ்மா உருவம் போயிடுச்சா? நான் கொடுத்த அடியிலேயே உன் கதை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. அமனாய் மேல இருக்க அந்த பவுண்டரி முடிஞ்சு போச்சுடா, திருட்டு பயல. அதை முடிச்சு வச்சதே நான் தான்டா, கிறுக்கு பயல. என்ன மாதிரியான ஆளுகளை இருக்கும்போது என்னையா பேசுறீங்க? இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்தி உன்னை தோக்கடிச்சாகணும். ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப் ஆளுங்க ஒகினாவாவுக்கு போகும்போது சிரிப்பு அடக்க முடியல. என்னடா அவளை சுத்தி இருக்கிற மந்திரவாதிகளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கவலைப்பட்டேன். அதனாலதான் அந்த பவுண்டிக்கு டைம் லிமிட் வச்சேன். டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுதானே உன் டெக்னிக்கை விட வச்சு நீ ரிலாக்ஸ் ஆன. இப்ப அதான் விஷயமா?
அறிவாளி தான். வேகமா இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னடா ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு நினைச்சேன். ஓ அதில் வந்து அவனுக்கு வாழை சமைக்கப்பட்ட ஆற்றல் இல்ல. சொர்க்க ஒப்பந்தத்தால அவனுக்கு அபார சக்தி கிடைச்சிருக்கணும். எல்லாமே அதே கொடுக்குது. அப்பாடி பயங்கர ஸ்பீடு. அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான் கோஜோ. என் டெக்னிக் தெரிஞ்சிருந்தும் திட்டம் இல்லாம வர ஒருத்தனை பார்த்ததே இல்ல. சமைக்கப்பட்ட ஆர்வத்தால தான் இதெல்லாம் பண்ற போல இருக்கு. இனி அதை நான் நெருங்க விட மாட்டேன் தம்பி. தம்பியா? அவனுக்கு அண்ணனே அண்ணனா இருப்பான். திடீர்னு வர போகிறோம். ஏய், ஆற்றல் இல்லாததால கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடு. இன்ஸ்டிங்க்ட மட்டுமே நம்பியும் இருக்க முடியாது. அவன் மேல இருக்கிற சதுக்கப்பட்ட ஆன்மா, அதை ஃபாலோ பண்ணி தான் அவனை கண்டுபிடிச்சாகணும். அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்ன? கண்டுபிடிச்சாலும் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். கர்ஸ் டெக்னிக் ஆம்பிஃபிகேஷன், மேக்ஸிமம் அவுட்புட். அவனை பார்த்தா தான் அடிக்கிறது. நம்ம கஷ்டம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயும் அங்கே இந்த ஸ்கூலு. இப்போ ஒளிஞ்சுக்க இடமே இல்ல. நீ எங்க இருந்து தாக்குறன்னு பாப்போம். காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானே. பேரியர். என்ன அது? Fly heads-ஆ? இதையெல்லாம் அந்த சபிக்கப்பட்ட ஆன்மாக்களை வச்சிருக்கணும். இப்போ இந்த fly heads-அ கவரா யூஸ் பண்றியா? அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. கண்டுபிடிக்க முடியாத நிறைய இடம் இருக்கு. மறுபடியும் ப்ளூ யூஸ் பண்றேன். இல்ல, ஒருவேளை அவங்களை தேடி போயிருப்பானோ? அவனா? ஆமா, இல்லை இங்கே தான் இருக்கான். கவனத்தை விட்டுட்டான் கோஜோ. என் கையில எதுவும் இல்லைனாலும் அவன் என்னை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சபிக்கப்பட்ட ஆயுதத்தை உன் 6 சைஸ் நேரம் கண்டுபிடிச்சிருக்காதா என்ன? ஆனா அதனால அதுக்குள்ளே போகுது. நீ உன் டெக்னிக்க டிஃபென்ஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்ப. கிழிச்சிட்டான். ரொம்ப கொடூரமானவனா இருப்பான் போல. எட்டுதான் குத்துறான். அவன் கோஜோ கொல்றதுல தான் குறியா இருக்கான். ஸ்பெஷல் கிரேட் ஆயுதமான இந்த இன்வெர்டட் ஸ்பியர் எப்பேற்பட்ட டெக்னிக்கையும் வேகமா ரிலீஸ் பண்ற சக்தி இதுக்கு இருக்கு. பரவாயில்லையே, இன்னும் எனக்குள்ள என் திறமை அப்படி இருக்கு. ஓ அப்பா. அவ்வளோதானா? ரெண்டா கிழிச்சு வச்சிருக்கேன். பூமிக்கு அடியில் போனோம் போல. ஒரு நிமிஷம் இருக்கோ. இதுக்கப்புறம் நான் உன் கூட வர முடியாது. ரிக்கோ, தயவு செஞ்சு குராயி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எனக்கும் உன்னை பிடிக்கும் ரிக்கோ.
இதுதான். ஆமா, இது தென்கனுடைய சமஸ்தானம். அவன் இப்போ இங்கே தான் வருவான்னு நம்ம நினைக்கிறேன். நாட்டுல இருக்கிற பேரியர்ஸ்க்கு இதான் அடித்தனம். டூம்ஸ் ஆஃப் ஸ்டாரோட மெயின் ஹால். படிக்கட்டு வழியா கீழே இறங்கி அங்க இருக்கிற கேட்டை தாண்டி அந்த மரத்தோட அடி வேற நீ போய் சேரணும். ஜுஜுட்சு ஹையோட பேரியர்ல இருந்து விடுபட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பேரியர் அது அந்த இடத்துல தான் இருக்கு. அங்க அனுமதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. உங்க ஒருங்கிணைப்பு வரைக்கும் தென்கன் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. இல்லனா குரோய் கூட நீ வீட்டுக்கு வேணும்னாலும் திரும்பி போகலாம். ஓ, நீ விருப்பப்பட்டு ஆமாம்ல, விருப்பப்பட்டு சேரணும். என்ன? எங்க டீச்சர் இந்த மிஷனை பத்தி எங்க கிட்ட சொல்லும் போது ஒருங்கிணைப்பு அவர் அழிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. நாம பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. எங்க டீச்சருக்கு கை பேசுற அளவுக்கு வாய் பேசாது. அதான் இத பத்தி சுத்தி வளைச்சு சொன்னாரு. நானும் சத்தோருவும் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டார் பிளாஸ்மா வெசல் ஒருங்கிணைக்க ஒத்துக்கல அப்படின்னா, ஒத்துக்கலனா ஒருங்கிணைப்ப நிறுத்திடுவோம். ஷியோரா சொல்றியா? ஏன்? அப்படின்னா நாம தென்கனை எதிர்த்து சண்டை போட வேண்டியதா இருக்கும் கண்ணா. என்ன பயப்படுற போல இருக்கு? பரவாயில்ல விட, எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிருவோம். எல்லாரையும் விட நாங்க பலசாலிங்கிறதுனால நீ இப்ப எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, நீங்க பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நாங்க பார்த்துப்போம். முடிவு அவ கையில் தான். என் பிறப்புல இருந்தே நான் ஸ்பெஷல் அப்படிங்கறத எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ரொம்ப வித்தியாசமானவன் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்பெஷலா இருக்கிறது கூட எனக்கு சாதாரணமா தான் இருந்தது. இந்த ஒருங்கிணைப்பு நாளுக்காக காத்திருந்து எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் தள்ளியே இருந்தேன். எங்க அம்மா அப்பா இறந்து போன அந்த நாள் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அதை நினைச்சு சோகமாவோ தனிமையிலையும் நான் இருக்க போறதில்ல. எல்லார்கிட்ட இருந்தும் பிரிஞ்சு நான் தென்கன் கூட ஒருங்கிணைஞ்சாலும் எல்லாம் நல்லபடியா தான் முடியும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இந்த முடிவு எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சோகமும் தனிமையும் மறைஞ்சு போயிடும் நம்பினேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க எல்லார் கூடயும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுது. எல்லா ஊரை சுத்தி பார்க்கணும், எல்லாம் செய்யணும்னு தோணுது. சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இது தப்பா? சரி வாங்க, வீட்டுக்கு போகலாம். சரி. ஐயோ, உள்ள வந்துட்டான் அவன். ரிகோ, வேலை முடிஞ்சது. அட்டப்பா, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு தம்பி. இதுக்கு அது உள்ளேயாவது போயிருக்கலாம். நீ இங்க எப்படிடா வந்த? கோஜோ தாண்டி வரமாட்டான் நம்பிக்கையா இருந்திருப்பான். புரிஞ்சிடுச்சு. சத்துரு கோஜோவை கொன்னுட்டு வந்த. அப்படின்னா சாவுடா. இந்த எபிசோட் ரொம்பவே ஷாக்காக இருந்ததுங்க. நம்ம வந்து புஷிகரோவை பார்த்தோம் எந்த அளவுக்கு நல்லவன்ட்டு. அவனோட அப்பா இவனுக்கு பிறந்த பையனடா நீன்ற மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு ஆளாக பார்த்தோம். இவன் என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த வில்லன்ஸ், அதாவது தீய சக்திலாம் பார்த்துருக்கோம். அதை விட எனக்கு கொடூரமாக தெரிஞ்சான். அவனை பார்த்தாலே ஒரு பயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு அப்படி அது உள்ளேயாவது போயிருக்கலாம். அட்லீஸ்ட்டு வெளியே வந்து ஆசையாக அப்படி பேசுகிறப்போ அந்த இடத்துல அப்படி போட்டதும் ஒன்றுமே புரியல. என்ன ரியாக்ஷன் உடனே தெரில. ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு. அண்டு கோஜோவையே வந்து இந்த அளவுக்கு யாரும் டச் பண்ணி பார்த்தல. ஏன்னா நெருங்கவே முடியாது கோஜோவை. இவன் என்னடானா அசால்ட்டாக குத்துறான், அடிக்கிறான், வச்சு ரெண்டாவே கிழிச்சிட்டான். இதுக்கப்புறம் எப்படி கோஜோ உயிரோட வந்தான்றதே எனக்கு புரியல. எபிசோடில் இருக்கான்னு தான் அர்த்தம். இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா எப்படா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு இதுதான் வரப்போகிற எபிசோடில் தெரிஞ்சிடும்.
பட் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான கேரக்டரை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஆள் ஃபைட்லாம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போன எபிசோடில் தான் சொன்னோம். பட் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சிருந்தா இது எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வீடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் வரவே கூடாது முன்னாடின்ற மாதிரி இருக்குது. நனாமியே ஹைபராவா அவங்கள காமிச்சாங்க. ஒருவேளை அவங்க என்ன வந்து தூக்கிட்டு போவாங்களா என்னன்றது தெரியல. நான் நனாமி யோசிக்கவே இல்லை. நான் பேர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க, நான் கவனிக்கல. நான் யாரோன்னு நினச்சி பார்த்துருக்கேன், ஏதோ சிந்தனை இல்லை. அவன் நனாமி வந்து ஷாக் அவரா இது அப்படின்ற மாதிரி. ஸோ வரலாம் அவர் கூட, ஏன்னா ஃபோன் பண்ணி இப்போ தெரிவித்தாங்க இல்லையா, இந்த விஷயத்தில் தெரிஞ்சுட்டு தானே இருக்குது. மேபி அவர் கூட வரலாம். அப்படியே வந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் கோஜோ எப்படி எழுப்பி நிற்க வைக்கிறாங்கன்றது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு அவுட், அவ்வளோதான். அந்த சைடும் யூஸ் இல்லாமல் அவள் லைஃப் வாழ்ந்துருக்கலாம், அதுக்கும் யூஸ் இல்லாமல் அப்படி போயிடுச்சு. அது இவன் முன்னாடி இவன் நினச்சிட்டு இருந்தானா கோஜோவை தாண்டி வரப்போகிறதில்ல. அந்த தைரியத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டான். இல்லைனா இவனால் உஷாராக இருந்திருப்பான். கண்ணிமிக்கிற நேரத்தை நடந்தால் என்ன சொல்கிறது. இதனால தான் சுகுரு இப்படி மாறிட்டானோன்னு தோணுது. இந்த கொடுமையெல்லாம் அவன் கண்மாடி வந்து போக இதில் என்னடா லைஃப் இது அப்படின்ட்டு கூட என்ன மாறி இருக்கலாம்னு தோணுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.